ஆண்ட பரம்பரை என சர்ச்சையான பேசிய வீடியோ தொடர்பாக அமைச்சர் பி மூர்த்தி விளக்கம் தெரிவித்திருக்கிறார். நடத்துறதுக்காக 17-18 நடத்தியிருக்காங்க. அதுக்காக இப்போ பொதுப்பணித்துறையிலிருந்து அதுக்கு இவ்வளோ கட்டணம்னு சொல்லியிருக்காங்க. அதை கட்டிட்டு வர கேட்குற போது அது முன்னுரிமை அடிப்படையில் யாரெல்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அதை வருஷ பிரகாரம் இந்த வட்டம் நிகழ்ச்சி அங்கே தொடர்ந்து நடைபெறும். போன வருஷம் நடத்துறோமா நம்ம நடத்துறோமா இல்லை போன வட்டம் அரசு நிகழ்ச்சி அது ஓப்பன் பண்ணுறதுக்காக நடந்தோம். தேவைப்படும் பட்சத்தில் இப்போ இது நடக்கிற 3 ஜல்லிக்கட்டுமே அரசு ஜல்லிக்கட்டு தானே. அவனியாவரம் மார்க்கெட்டு, அலங்காநல்லூர், பாலமேடு 3மே அரசு ஜல்லிக்கட்டு நடக்கிறோம். அதில் இந்த வட்டம் ஜல்லிக்கட்டு எல்லாம் நடக்கும். சார், இப்போ அந்த வீடியோல என்ன உண்மைன்னு மட்டும் நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ சொல்ல கேளுங்க. தயவு செய்து அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்ல ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க. நான் சொன்னது, நான் ஒரு அமைச்சர், எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆள். நீங்கள் இப்போ பின்தங்கி இருக்கிறீங்க. இப்போ தான் படித்து ஒரு 450 பேர் தேர்வு விட்டு வந்திருக்கிறீங்க. இந்த 450 பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து நடந்துக்கிறணுன்றது தான் அதில் இருக்குது. அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள். யாரை பர்பஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லியிருக்கேன். நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து இந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுகிறது முழுசாக நீங்கள் கேளுங்க. எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் இன்றைக்கி தேர்வு பெற்றவங்க நடந்துக்கிறணும். நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன். அந்த கேசட்டை முழுசாக அவங்கள்ட்ட போட சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இது பர்பஸாக, அதுவும் என்றைக்கு நடந்து 2 மாதம் ஆச்சா 3 மாதம் ஆச்சு, என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி நடந்த மாதிரி மீடியாவில் போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலை. இப்போ நீங்கள் வேணும்னே கேட்குறீங்க. அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசுங்க. புரியுதா? அது எனக்கு தெரியல. நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். தெரியல. கோபத்தின் காரணமாக அதை செய்கிறாங்களா? நீங்கள் பொதுவானவர் சார், அனைவருக்கும் தெரிந்தது தான். இப்போ நீங்கள் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? எனக்கு யாரும் கோபம் இல்லை, யாரும் என் மேலே வருத்த போகிறதுக்கு இல்லை. அது என்ன காரணத்துக்காக அந்த மீடியா பண்ணாங்கன்னா அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். நான் பேசின முழுசையும் அந்த இதில் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நான் அப்போ சொல்லியிருக்கேன், எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் பொதுவான ஆள். நீங்கள் தேர்ந்தெடுத்து வரக்கூடிய அரசு வேலைக்கு போகக்கூடிய நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் பொதுவான ஆளாக உங்களுடைய அணுகுமுறையும்